இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மணி பாக்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மணி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் யார் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்மளால் யூகிக்கவே முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் இந்த மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தோணுது. நம்பர் 1 விஷால், நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பவித்ரா, நம்பர் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினாக கூட இருக்கலாம். ஜாக்லின் வருவாங்கன்ற யோசிக்கிறோம். அப்படி இல்லைனா சௌந்தர்யா கூட எனக்கு தெரிஞ்சு மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடுது. பட் இந்த சௌந்தர்யாவுடைய இந்த மைண்ட் தாட் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி அவங்க எந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த 17 லட்சத்தெலாம் நான் ஏமாந்துட்டேன், ஸ்கேம் ஆகி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி மணி பாக்ஸ் மாதிரிலாம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்திருப்பாங்க. பட் இப்போ இந்த எண்ட் ஆஃப் த செஷன் வரும்போது சௌந்தர்யாவை முத்துக்குமரன் டேரெக்டாக ஒரு காம்படிட்டராக பார்க்குறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. மேக்ஸிமம் முத்துக்குமரன் கூட பேசும்போதெல்லாம் நம்மளுக்கே அந்த ஒரு ஃபீலிங் வர வைக்குது. அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை டோட்டலாக மாறி போச்சு. இந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமா சௌந்தர்யாவுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் டோட்டலாக மாறி போச்சு. அவங்க முத்துக்குமரன் ஒரு காம்படிட்டராக பார்க்குறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் நீ இல்லை நான் 2 பேரில் ஒருத்தங்க தான் அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லை, தான் டைட்டில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இவங்க பேசினுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50-50 சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா எடுக்க மாட்டாங்க, மணி பாக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. பிகாஸ் ரீசன் ஒன்று என்ன அப்படின்னா, வெளியில் பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அமௌண்ட்லாம் நிறைய கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டையும் பார்க்கணும். அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு பேர்லாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டிஸ், அதேமாதிரி நம்ம பண்ணுற அந்த பிஆர் ஒர்க்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து போட்டு ஏதோ ஒரு சாதம் மாதிரி பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இருப்பாங்கன்னு சொல்கிறது எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் டைட்டில் போகலை அப்படின்னாலுமே ரன்னராக கூட நம்ம ஆற்றுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா துறத்துக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% இல்லை 40% இருக்குதுன்னு தான் எனக்கும் தோணுது. ஏதோ ஒரு மைண்ட் தாட்டில் சரி தூக்கிட்டு போயலாம்டா, கேட்ச் வரைக்கும் லாம்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாலும் போகலாம். பட் அப்படி போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு நினைக்கிறேன். பட் மற்றபடி யார் எடுப்பாங்க அப்படின்னா பவித்ரா, அதுக்கப்புறம் விஷால், அதுக்கப்புறமா ஜாக்லின், இவங்க 3 பேரில் யாரும் ஒருத்தவங்க எடுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பவித்ராவை நேற்று சிவகுமார் மண்டையை கழுவுறாரு. உங்களை எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா மக்கள் உங்களை அந்தளவுக்கு நேசிக்கிறாங்க, உங்களுக்கான அந்த ஓட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது யார் 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஜாக்லின் இருக்கீங்க, அதேமாதிரி சௌந்தர்யா இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த 3 பேருன்றப்ப மற்ற பெண்களுடைய ஓட்டுகள் யார் பக்கம் போகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் யோசிக்கணும். கண்டிப்பாக அந்த ஓட்டுகள் உங்களுக்கு வரும். நீங்களே கூட பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் கூட ஆகலாம். மணி பாக்ஸ்ன்றது மட்டும் தயவு செஞ்சு டச் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு சிவகுமார் ஒரு அட்வைஸை கொடுத்து போகிறாரு. எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, பவித்ராவுக்கு மணி பாக்ஸ் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களாம் ஒரு சீரியல் ஆக்டர்னால அவங்களாம் பணம் காசுலாம் இருக்குது. பணம் இல்லாத ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஓகே சேஃபு. பட் பணம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மணி பாக்ஸே தேவையில்லை. என்னை கேட்டால் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த 5 பேரில் யாருக்கு மணி பாக்ஸ் தேவை அப்படின்னா முத்துக்குமரனுக்கு தான் தேவை. முத்துக்குமரன் இவங்களை 5 பேர்த்த கம்பேர் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சீரியலில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு அவர் பேச்சாளர் தான், போட்டிகளை கலந்துக்கிறார், அங்கங்கே ஷோஸ்லாம் பார்க்க முடியுது. பட் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அவர் பெரிய இலக்கு, அவர் டைட்டில் வின்னரே அடிக்க போகிறாருன்றனால மற்ற இருக்கக்கூடிய 4 பேரில் யார் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 4 பேருமே ஓரளவுக்கு வெல் செட்டில் தான். பட் சௌந்தர்யா ஓரளவுக்கு கொஞ்சம் டவுனாக தெரியுறாங்க. சௌந்தர்யா மணி பாக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு மூவாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அவங்கள தவிர்த்து வேறு யார் எடுத்தால் அது ஒரு நல்ல மூவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பேர் டேமேஜாக இருக்குது. நம்ம சேஃபாக இருக்கணும். நம்மளுக்கு வந்த வரைக்கும் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போகிறதா இருந்தால் என்னையை கேட்டோம் அப்படின்னா விஷாலும் பவித்ரா இவங்க 2 பேர்த்தில் ஒரு ஆள் தூக்குனாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்டா ஜாக்லின் பேரே சொல்ல மாட்டேங்குது, ஜாக்லின்லாம் எடுக்க தேவையில்லையா, ஜாக்லின் டைட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க 2 பேர்த்தில் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு ரன்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பவித்ராவும் சரி விஷாலும் சரி வெளியில் கண்டிப்பாக போக போகிறாங்க. இவங்க 2 பேர்த்தில் யாருன்னா ஒருத்தங்க தான் மணி பாக்ஸை எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மணி பாக்ஸ் தூக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. சௌந்தர்யா தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க 2 பேர்த்தில் யாருன்னா ஒருத்தர் ட்விஸ்ட் அடிக்கக்கூடிய பட்சத்தில் தான் அந்த ரன்னர் மாறுமிட்டு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் உறுதி. பார்க்கலாம் யார் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு உள்ளுக்குள்ளே தோணக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு யார் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் உள்ளுக்குள்ளே தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.